எலிசாவே ஒரு சின்ன பிரேயர் பண்ணுப்பா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இவன் கண்கள் பார்க்கும்படி கண்கள் திறந்து விடட்டும். கர்த்தர் இன்னைக்கு யாரோ சிலோடு கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். உன் கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். He wants to open your eyes. நான் காஸ்பல் வாசிட்டு இருக்கும் போது இவத்தங்க ஒரு குருடனை கூப்பிட்டாரா. என்ன பண்ணாரா, இவன் கேட்குறான், நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் கொஞ்சம் கிருபை நிறைஞ்சவன். அவனை தனியாக ஊருக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவன் கண்களிலே உமிழ்ந்து துப்புட்டுமா சண்டைக்கு வந்துடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் உமிழ்ந்து அவன் கண்களிலே பூசி எதையாவது பார்க்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். அவன் சொல்றான், மனிதர்கள் நடமாடுகிற மரங்களை போல நான் பார்க்கிறேன் அப்படின்றான். மறுபடியும் டச் பண்றார். இப்படி தொட்டு அவன் கண்களை சுத்தம் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் பாருன்னா மக்களை பார்க்கிறேன். 2 times he touched his eyes. எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆண்டவர் ஒரு முறை நம்ம கண்களை தொட்டுட்டாரு, ஒரு டைம் நம்ம கண்ணை தொட்டுட்டாரு, எல்லாமே ஒரு மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கிளியரா ஓப்பன் ஆகல. பிரச்சனை அங்கதான். ஆல்ரெடி நம்ம கண்களை உமிழ்ந்து, நான் சொல்றேன், அவருடைய எச்சை, அவருடைய உமிழ் நீர் என் மேல விழுந்து என் வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கர்த்தர் உருவாக்கிட்டார். ஆனா இன்னும் வரைக்கும் என் லைஃப்ல நான் எல்லாத்தையும் மரம் மாதிரி பார்க்கிறேன். பக்கத்துல எல்லாமே மரம் மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாம் மரங்களை போல இருக்கு. யாரை பார்த்தாலும் என் லைஃப்ல யார் எப்படிதான் இருக்கிறாங்க, மனுஷங்களை தெரியும். ஆனா ஆண்டவர் திரும்ப பார்த்தாரு, அப்படியே என் கண்களை தொட்டு என் கண்கள் மேல கையை வச்சு அப்படி பண்ணிட்டு இப்ப பாருனாரு. பார்த்தா அப்படியே கிளியர் விஷனா. சச் a beautiful காட்ல என் ஆண்டவர் என்ன ஒரு விஷயம் தொட்டாரு, என்ன ஒரு விஷயம் தொட்டு என்ன ரட்சித்தாரு. இப்போ இன்னைக்கு என்ன 2வது வருஷம் தொட விரும்புறாரு. நான் மனிதர்களை பார்க்க விரும்புகிறேன். இதுவரை என் கண்களுக்கு புலப்படாததை நான் பார்க்க விரும்புகிறேன். இதுவரை என் வாழ்க்கையில வெளிப்படாததை நான் பார்க்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் எனக்கு மரங்களை போல தெரிந்த காரியங்கள், இதுவரைக்கும் எனக்கு உயிரில்லாத போல தெரிந்த காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில உயிரடைய பண்ண விரும்புகிறார். தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாக, பெரும் காற்றாக, ஜீவ. எத்தனை பேர் அந்த கிருபை வேணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 2ஆம் தொடுதல் தேவை. I want the second touch. என் லைஃப்ல ஆண்டவர் என்ன ஒரு முறை தொட்டிருக்காரு. I'm a saved one. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, நான் ரட்சிக்கப்பட்ட ஆள் தான், ஊழியக்கார கூட தான் இருக்கிறேன். எனக்கு எல்லாமே நடக்குது, உண்மைதான். ஆனா என் கண்கள் இன்னும் திறக்கப்படல. கர்த்தர் திறக்க விரும்புகிறார். யாரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார்.